ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி சாதம் வந்து எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து 5 தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிறத வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இது வந்து என்னோடய ஸ்டைல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் இருக்கிறது. நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட 2 எடுத்துக்கோங்க. அதை பொடிசாக குட்டி குட்டியாக வந்து நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை மிக்சியில் போட்டு ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடானதும் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இது கூட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு காரம் வேண்டாம், நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வீட்டில் செஞ்ச மிளகாய் பொடின்றதுனால நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பேஸ்ட்டும் எண்ணெயும் தண்ணியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த சாதத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், எண்ணெய் தனியாக, நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பேஸ்ட் தனியாகவே தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த சாதத்தை நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாதத்தோடு அந்த மசாலாலேருந்து, தக்காளியிலேருந்து எல்லாமே வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வரும். இல்லைன்னா நமக்கு வந்து அங்கங்கே அந்த தக்காளி பேஸ்ட் கூட நமக்கு தனியாக தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ரெடி. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம கலக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் வந்து தாராளமாக பேக் பண்ணி தரலாம். ஸோ ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது லஞ்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு காலியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டதுக்கப்புறமா உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க, அப்போ தான் அந்த மசாலா அந்த சாதத்தோடு ஒட்டி நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்கும்.
ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்லேயே நம்ம வந்து 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது கூட நீங்கள் வந்து பச்சை பட்டாணி இருந்தால் கூட தாராளமாக அதை வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம செஞ்ச தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.